அடியே, உன் பேச்ச கேட்டு வந்ததுனால உன் தம்பி தப்பிச்சான். இல்லன்னா 4 சாத்து சாத்திருப்பேன். ஆமாமா சாத்துவீங்க. என் தம்பினால எப்பவுமே உங்களுக்கு இலக்காரம் தானே. பின்ன என்னடி, படிச்ச படிப்புக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க வேணாம். எந்த இடத்துல என்ன பேசுறது விவசாயம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான். மிஸ்டர் நரசிம்மன், என்னாச்சு? எதுக்காக உங்க பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? வாடிமா வா. வக்காலத்துக்கு ஆள் இல்லையே நினைச்சேன், நீ வந்துட்ட. கேளு. ஏன் காமாட்சி அழுத்துக்கிற? விஷயம் என்னன்னு சொல்லு. அப்பாவை உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். ஏய், போய் வேலை இருந்தா பாரு. போடி போ. நீ சொல்லுனா என்ன? மிஸ்டர் நரசிம்மன் சொல்லுவாரு. அப்பா நீங்க சொல்லுங்கப்பா. அது ஒண்ணும் இல்லம்மா. போன வாரம் இவ தம்பி பயலுக்கு மொட்டை போடுறாங்கன்றதுக்காக நானும் உங்க அம்மாவும் கர்மாத்தூர் கோயிலுக்கு போயிருந்தோம் இல்லையா? ஆமா. அங்க வந்த இவ தம்பி மச்சானுங்க 2 பேரும் குழந்தை மொட்டை போட்டதுக்காக ஆளுக்கு 500 ரூபாய் மொய் எழுதினானுங்க. அதுக்கு இவ தம்பி அவங்கள பார்த்து கேக்குறான், ஏன்னா தாய்மாமா முறைக்கு வெறும் 500 ரூபாய் தான் மொய் எழுதுவீங்களா, அதிகமா எழுத மாட்டீங்களா, பிச்சைக்கார பசங்களான்னு கேவலமா பேசுறாமா. ஐயோ மாமாவா? நல்ல படிச்ச மனுஷன் தானப்பா அவரு. படிச்ச என்னமா பிரயோஜனம்? பண்பாடு தெரியலையா? காசு பணமாமா முக்கியம்? நல்லதோ கெட்டதோ நாளைக்கு ஒண்ணுன்னா நமக்கு ஒரு 4 பேர் வேணும்ல, அது தெரியல இவளுக்கு. முறைக்காதரி. அன்னைக்கு வந்த கோபத்துக்கு நல்லா வாய்க்கு வந்தபடி திட்டமா. உங்க அம்மா தடுத்துட்டா, இல்லன்னா அந்த பயல்வல 4 சாத்து சாத்திருப்பேன். கடுவும் போன மாதிரி பாக்குறா பார். சாத்துவீங்க சாத்துவீங்க. என் தம்பி கேட்டதுல அப்படி என்னங்க தப்பு இருக்கு? இதே உங்க தங்கச்சி பிள்ளைக்கு எவ்வளவு பண்ணீங்க? மாப்பிள்ளைக்கு பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, தங்கச்சிக்கு வைர மூக்குத்தி, இதெல்லாம் செஞ்சீங்கல்ல. உங்க சொந்தனா அள்ளி அள்ளி தருவீங்க, எங்க சொந்தனா எதுவும் கேட்க கூடாது, அப்படித்தானே? அறிவு கெட்டவள, இருக்கப்பட்டவன் செய்யறதுக்கும் இல்லாதவன் செய்யறதுக்கும் வித்தியாசம் இல்லையாடி? பாவம் உன் தம்பியோட மச்சானுங்க 2 பேருமே கூலி வேலை செய்யறானுங்க, அதை புரிஞ்சுக்க வேணாம்? ஏங்க, இருக்கப்பட்டவனும் இல்லாதவனும் இதெல்லாம் செய்முறைக்கு ஒத்து வராதுங்க. 4 பேருக்கு முன்னாடி கௌரவமா வாழணும்னா சீர்சனத்தையெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். இல்லனா என் தம்பி அப்படிதான் கேட்பான். என்ன கேப்பா போப்பான்னு அடிச்சுனா முகர கட்டெல்லாம் பேந்துரும். தம்பிய சொன்னது என்ன கோவம் வருது பத்தியா அவளுக்கு? ஏண்டி, நான் பேசுறதெல்லாம் உனக்கு கிண்டலா தெரியுதா? ஐயா அம்மடி, யாருன்னு போய் பாருமா. சரிப்பா. ஆகட்டும் ஆகட்டும். ஆமா ஆமா, நல்லா அடிச்சு தொவ, வேட்டி தும்பு பூ மாதிரி இது இருக்கணும். ஒண்ணும் குறைச்சல் இல்ல. குறுக்க பேசுறது குறுக்க பேத்துருவேன். நரசிம்ம ஐயா வீட்ல இருந்து நயன்தாரா வருது. என்னது? இல்லைங்க, நைனா அப்பா ஐயா இல்லீங்களான்னு கேட்டேன். என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயம் பேசுற அளவுக்கு நீ என்ன அமெரிக்கா ஜனாதிபதியா? உங்க அப்பா மட்டும் என்ன ரஷ்ய ஜனாதிபதியா? வளன்னு பேசாதமா, முக்கியமான விஷயம். ஐயாவை கூப்பிடு. கோவில்ல 3 சீட் ஆடுற ஆளு நீ, உனக்கு என்ன முக்கியமான விஷயம் இருக்க போகுது? இது என்ன பத்தின விஷயம் இல்ல, ஊரை பத்தின விஷயம், அர்ஜென்டான விஷயம். அதுவும் அந்த சங்கரனை பத்தின விஷயம். ஐயா கிட்ட சொல்லணும், கூப்பிடுங்க. சங்கரனை பத்தின விஷயமா? என்ன விஷயம்? ஐயா கிட்ட தான் சொல்லுவேன். இங்க ஐயாவும் நானும் ஒண்ணுதான். அத நான் நம்ப மாட்டேன். ஏன்? ஐயா கட்டம் போட்ட லுங்கியோட கட் பண்ணின போட்டுட்டு களத்து மேட்ல நிப்பாரு. அந்த மாதிரி நான் உங்களை ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லையே. சரி, முக்கியமான விஷயம் சொல்லிருக்கீங்க. நான் போய் மோர் கொண்டு வரேன். நீங்க இந்த மேஜை மேல உட்கார்ந்தே பேசலாம். நமக்கு இந்த கோவில், குளத்தங்கரை, குத்துக்கல் இந்த மாதிரி ஏரியாவில் உட்காந்தாதான் சௌகரியப்படும். இதெல்லாம் நமக்கு சரியா வராது. இருந்தாலும் நீங்க சொல்றீங்களேன்னு உட்கார்றேன். பேச்சு வாக்குல மோர மறந்துடாதீங்க. கொண்டாங்க, உட்காந்து குடிச்சுக்கிட்டே பேசுவோம். சரி, எடுத்துட்டு வரேன். எல்லா பிரசிடென்ட்டுமே நேர்மையா தான் இருக்காங்க போல் இருக்கு. அரை மூட்டை அரிசி, மர சேரு, இதுதான் இவர் சொத்தோ? வாங்க வாங்க, இந்தாங்க மோர். ஏங்க மோர அடுப்பு மேலயா வச்சிருந்தீங்க? இவ்வளவு உஷ்ணமா இருக்கு. இருங்க, இந்த முக்கியமான விஷயம்னு சங்கரனை பத்தி சொன்னீங்க. அந்த சங்கர பையன் இருக்கானே, ரொம்ப விவகாரமான ஆளுங்க. அவனை பத்தி ஐயாட்ட சொல்லி அந்த பரிசல் ஓட்டுற வேலையை அவனுக்கு வாங்கி கொடுத்தவனே நான் தான். அவன் என்னையே மதிக்க மாட்டேங்கிறான். அட விடுங்க, என்ன யாருமே மதிக்கிறது இல்ல. ஆனா அடிக்கடி காணாம போயிடுறான். பரிசல் ஓட்ட ஆள் இல்லாம ஊர் ஜனங்க எவ்வளவு திண்டாடி போறாங்க தெரியுங்களா? அதான் அவனை பத்தி விலாவரி ஐயாட்ட சொல்லி ஒரு முடிவெடுக்கலாம்னு வந்திருக்கேன். யோ, எழுந்திரியா? ஏன் எழுந்திரியா? இதுக்குதான் நான் அப்பவே உட்கார மாட்டேன்னு சொன்னேன். அடுத்தவனை பத்தி போட்டு கொடுக்கறதுக்காகவே நீ இங்க வந்திருக்க. உனக்கு எதுக்கு மோரு? மோர குடியா முதல்ல. நானா கேட்டேன். நீ முதல்ல இடத்த காலி பண்ண போறியா இல்லையா? யோ போயா. யோ போயானா? ஐயோ பக்கம் போக மாட்டேன். அம்மா, நீ முதல்ல போயா. உனக்கு கலந்து சொல்றேன். ஐயோ பக்கம் போக மாட்டேன். அம்மடி, என்னம்மா ஏன் இவங்கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? பின்ன என்னப்பா, பாவம் அந்த சங்கரன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பரிசலை ஓட்டிட்டு இருக்காரு.
ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா தப்பாப்பா? அவர் 5-6 கப்பலுக்கு அதிபர். ரெஸ்ட் எடுக்க ஊட்டி கொடைக்கானல் சிம்லான்னு போயிடுவாரு. இல்லைங்கய்யா, இதுல ஏதோ வில்லங்க இருக்கு. அடிக்கடி 2 நாள் 3 நாள் காணாம போயிடுறான். இன்னைக்கு ஆள் இல்ல, ஊர் பூரா தேடிட்டோம். இதுக்கு நீங்க தான் ஒரு முடிவு கட்டணும். ஏன், அவரும் ஒரு மனுஷன் தானே. ஏதோ 1-2 நாள் லீவ் எடுத்திருக்காரு. இதுல என்ன தப்பு? அம்டே நீ கொஞ்சம் உள்ள போமா. இல்லப்பா, இவன் இல்லம்மா, இது ஊர் விவகாரமா. நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அப்பா இல்ல பதில் சொல்லணும். நான் பேசிக்கிறேன், நீ உள்ள போ. உன்னை தேங்க்ஸுங்க. மூஞ்சி பாரு, கருவாயா. உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன். இப்படிதான் திருவிழா சமயத்திலும் காணாம போயிட்டான். சரி தம்பி, இது என்னன்றத பாக்கணும். நானே சொக்கலிங்க இதை பத்தி பேசிக்கிறேன். இதுக்கு நாம ஒரு முடிவு கட்டிடுவோம். நீங்க கிளம்புங்க. இந்தாங்க, இதை அங்க வச்சுட்டு போங்க. ஆமா, பாப்பா திட்டம். எங்க போறோம்? சின்னமணி நீ எனக்கு, சின்னமணி நீ எனக்கு. அந்த கண்ணாயிரம் பையன் என் கண்ணுல படட்டும். அவன் கண்ணு ரெண்டையும் புடுங்கி அடுப்புல போடுறேன். ஏன் பாட்டி? அறகுறையா எதையோ பார்த்துட்டு வந்து அத ஓங்கிட்ட உளறி நம்மள பட்டணம் இல்லாமல சுத்த விட்டுட்டான். போ பாட்டி, நான் கண்ணாயிரத்தை பார்த்தா அவருக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணுவேன். விளக்கமாத்து கட்டைக்கு பட்டு குஞ்சரமா. அவனுக்கு இந்த மரியாதை ஒண்ணுதான் கேடு. பின்ன அவன் சொன்னதுனால தானே நம்ம சென்னைக்கு போனோம், மாமாவை பார்த்தோம். நல்லா பார்த்தோம் போ. அடியே, இந்த பக்கம் எங்கடி போற? மாமனை பார்த்த மயக்கத்துல வீடு இருக்க தசை கூட மறந்து போச்சா? நான் அத்தை வீட்டுக்கு போறேன், நீ போ. முதல்ல உங்க அப்பனை வந்து பார்த்துட்டு அப்புறம் உங்க அத்தை வீட்டுக்கு போ. ஒரு பொண்ணுக்கு எப்பவும் புகுந்த வீடு தான் முக்கியம். அது இன்னும் உனக்கு புகுந்த வீடு ஆகலாத்தா. என்னைக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து மாமா எனக்கு தானே முடிவு பண்ணீங்களோ அன்னைக்கே அதுதான் என் புகுந்த வீடு. அடி பைத்தியக்காரி. கேள்வி, ஸ்டாப் இட். டோன்ட் வேஸ்ட் மை டைம். நான் போறேன், நீ போ. அடியாத்தி, இன்னும் 3 முடிச்சு கூட கழுத்துற வேளை அதுக்குள்ள புகுந்த வீடாம். சீக்கிரம் வந்து சேரு, உங்க அப்பன் கேப்பான். பதில் சொல்லணும்ல. என்ன இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு இந்த அளவுக்கு நெஞ்செழுத்த இருக்க கூடாது. எல்லாம் நம்ம மீனாவை தான் சொல்றேன். சரி, அவ தான் சின்ன பொண்ணு, விவரம் தெரியாதவ. இந்த பேசு போச்சுல, அதான் எங்க அம்மா. 2 பேரும் ஊருக்கு போறோம்னு ஒரு வார்த்தையாவது என்கிட்ட சொல்லிட்டு போனாங்களா? சொன்ன என்ன பண்ணிருப்பேனா? சொல்லிருந்தா என் புள்ளைக்கு பிடிச்ச பலகாரம் கொஞ்சமாவது கொடுத்து அனுப்பிருப்பேன்ல. ஆமா ஆமா, உங்களுக்கு எப்பவுமே நான் பண்ற பலகாரம் அலட்சியம்தான். உங்களுக்கு எங்க அந்த அருமை தெரிய போகுது? என் புள்ளைக்கு தான் எப்பவுமே நான் பண்ற பலகாரத்தோட அருமை தெரியும். அத்தை, அத்தை, நான் சென்னைக்கு போனேன், மாமாவை பார்த்தேன். தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பெருந்தனம் பண்றவங்க வந்தா எனக்கு என்னங்க? ஓஹோ, மாமா ஒரு முக்கியமான விஷயம் அம்மா கிட்ட சொல்லுன்னு சொல்லி அனுப்புனாங்க. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா என்ன, நான் போறேன். ஏய் நில்லடி. ஊருக்கு போயிட்டு வந்தேன்னு மினிக்கிட்டு சொல்ல வந்தவளுக்கு ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்ல முடியலையாக்கும். தப்புதான் அத்தை. மாமாவை பார்க்க போலான்னு அப்பா பர்மிஷன் கொடுத்ததும் தலைகால் புரியல. அதான் பாட்டியை கூட்டிட்டு உடனே கிளம்பிட்டேன். அதுக்காக தான் ஊர்ல இருந்து வந்ததும் அப்பாவை கூட பார்க்காம முதல்ல உங்களை பார்க்கணும்னு ஓடி வந்தேன். தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க அத்தை. சரி சரி, அதனால என்ன, பரவாயில்ல. சென்னைக்கு போய் என் புள்ளைய பாத்துட்டு வந்தியே, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். ஆமா, சிவா எப்படி இருக்கான்? எங்க எல்லாரையும் ஞாபகம் வச்சிட்டு இருக்கானா, இல்ல உன்னை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கானா? போங்க அத்தை, மாமா எல்லாரையும் ஞாபகம் வச்சிருக்காரு. நாங்க அங்க இருந்த ஒரு வாரமும் டைம் போனதே தெரியல அத்தை. மாமா என்ன கேக்குறாருன்னு தெரியுதா? என் புள்ள உங்க கல்யாணத்தை பத்தி ஏதாவது சொன்னானான்னு கேக்குறாரு. புள்ள கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாரு. ஆனா நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிறதுல எவ்வளவு ஆசை வச்சிருக்காரு பாரு. சொல்லுமா, மாமா ஆசையா கேக்குறாருல்ல, என் புள்ள உங்க கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான்னு சொன்னா?
அன்னைக்கு சொன்னதே தான் அத்தை இன்னைக்கும் சொன்னாரு. என்னைக்கு மாமாவும் அப்பாவும் ஒன்னா சேர்றாங்களோ அன்னைக்கு தான் எங்க கல்யாணம்னு முடிவா சொல்லிட்டாரு. கேட்டிங்களா? இப்ப எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. உங்க போட்டி, பொறாம, விரோதம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு இந்த சின்ன சிறுசுங்களை சேர்த்து வைக்கிற வழிய பாருங்க. பரவாயில்ல விடுங்க அத்தை. அதுக்குன்னு ஒரு நேரம் வரும். அப்ப 2 பேரும் மனசு மாறுவாங்க. நாங்களும் ஒண்ணு சேருவோம். ஆ இந்தாங்க மாமா ஸ்வீட். உங்க புள்ளதான் வாங்கி கொடுத்தாரு. ஸ்வீட் மட்டும் தானம்மா? அவசரப்படாதீங்க அத்தை. இந்தாங்க. உங்களுக்கு ஒண்ணு உங்க புள்ள அமெரிக்கன் டைமண்ட் தோடு வாங்கி கொடுத்திருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கே. இங்க பாருங்களேன். நல்லா இருக்குல்ல? இருக்கு மாமா. ஆமா மீனா, உனக்கு என்ன என் புள்ள வாங்கி கொடுத்தா? என்னைக்கு எனக்கு உரிமையோட வாங்கிக்கிற நேரம் வருதோ அன்னைக்கு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன் அத்தை. கவலைப்படாதம்மா. என்னைக்காவது ஒரு காலம் அந்த ஆண்டவன் உனக்கு அந்த உரிமையை வாங்கி தருவான். சரி சரி, நீ வந்து ரொம்ப நேரமாச்சு. உங்க அப்பா உனக்காக ஆசையா காத்துட்டு இருப்பாரு. நீ கிளம்பு. மாமா நான் போயிட்டு வரேன். அத்தை வரேன். பார்த்து போயிட்டு வா. சின்னமணி நீ எனக்கு சின்னமணி நீ எனக்கு. அப்போ கண்ணாயிரம் சொன்ன மாதிரி நீங்கெல்லாம் சந்தேகப்பட்ட மாதிரி சிவா ஒன்றும் தப்பு பண்ணல. ஆஹா. சிவா மணியான புள்ள. அவன் இந்த வீட்டுக்கு மருமகனா வர்றதுக்கு நாமெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அது என்னவோ நெசந்தான் தா. ஆனா இந்த பயவுள்ள ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாட்டேங்கிறான்னு தான் புரியல. ஏன் புரியல? அவன் தான் தெள்ள தெளிவா சொல்லிட்டான்ல, என்னைக்கு என் அப்பனும் மாமனும் ஒண்ணு சேர்றாங்களோ அன்னைக்கு தான் என் கல்யாணம் நடக்கும்னு. இத பாருடா சொக்கா, உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னா அது உன் கையிலயும் உன் தங்கச்சி வீட்டுக்காரன் கையிலயும் தான் இருக்கு. ஆமா, அந்த போனாங்கிறது யாரு? அப்பப்போ முனியன்னு ஒருத்த வந்து உன்னை மிரட்டி மிரட்டி பணம் வாங்குறானே, அவனுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? ஊர்ல இருக்க பயலுகள்லாம் உன்னை பார்த்து பயப்படுறானுங்க. தோல்ல போட்டிருக்க துண்டை எடுத்து இடுப்புல கட்டிக்கிறானுங்க. நீ என்னடான்னா அந்த முனியனை பார்த்து பயப்படுற? ஏன்? விதி அத்தா, தலை விதி. விதியா? விதிய நீயா தேடிக்கிட்டியா இல்ல தன்னால வந்துச்சா? நானா தேடிக்கிட்ட விதியாத்தா. அதான பார்த்தேன். நீ மறைஞ்சு மறைஞ்சு போம்போதே நினைச்சேன் ஏதோ செய்யக்கூடாத பெரிய தப்ப நீ செஞ்சிருக்கேன்னு. என்ன தப்பது? நேரம் வரும்போது நானே சொல்றேன், இப்ப எதுவும் கேட்காத. இதுக்குன்னு தனியா ஒரு நேரம் வரணுமா? பெத்தவகிட்டே மறைக்கிற அளவுக்கு அது என்ன பெரிய ரகசியம்? அது சொல்லுடா. அப்பா வாதாயி. என்னப்பா நீங்களும் பாட்டியும் ஏதோ தீவிரமா டிஸ்கஸ் பண்றீங்க போல இருக்கு. உன் கல்யாண விஷயத்தை தான் பேசிக்கிட்டு இருந்தா. அது போட்டேன். மாமனை பார்த்துட்டு வந்திய, சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம்பா. அது பொருந்தாய். ஆமா, உன் மாமன் இந்த கிழவனை நினைவு வச்சுட்டுக்கானா இல்ல மறந்துட்டானா? என்னப்பா இப்படி கேக்குறீங்க? புடி. எங்க வச்சேன்? என்னது தாயி? தலகவி. ஆத்தி, இது உங்களுக்குன்னு என் மாமா வாங்கின பிரேஸ்லெட். எனக்கு எதுக்கு தாயி இதெல்லாம்? எப்படி இருக்கு? நல்லதான் இருக்கு. இந்தாங்க புடிங்க. ஆமா, உன் மாமன் எனக்கு மட்டும்தான் வாங்கி தந்தானாக்க, உங்க அப்பத்தாக்கு ஒன்றும் வாங்கி தரலையா? வாங்கி தரலையா? கேள்வி
சொல்லவே இல்ல நீ. ஐயோ சொல்றேன் இப்ப தானே வந்தேன். இத பாருப்பா, இந்த பவள மாலையை வாங்கி கொடுத்துருக்கேன். நல்லா இருக்கா? அது ம் சரி. இப்படி ம், மச மச நின்னுட்டு இருந்தா எப்படி? பசிக்கல? ம். வா சமைக்கலாம். அடேங்கப்பா, இந்த மிரட்டுறா. போன ஜென்மத்துல எனக்கு மாமியாரா இருந்திருப்பா போல இருக்கு. டேய் சொக்கா, இந்த தடவை உன் பொண்ணால நீ தப்பிச்ச. என்னைக்கு இருந்தாலும் இந்த ரகசியம் எனக்கு தெரிய வரும். அன்னைக்கு நீ மாட்டுவ. பாட்டி வரேன். அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருள் இருக்கும். அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருள் இருக்கும். அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். என் அறையின் ஜன்னல் திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே